என்ன சார்பா இருந்து ரன்னிங் வந்தார். இப்போ வந்து திடீர்னு இந்த வருஷம் வந்து வெள்ளிகிரி மலையாளம் ஒரு பிளான் வச்சு சும்மா ஏற போனாரா. அப்புறம் சரி கின்னஸ் பண்ணலான்னு சொல்லி 102 டைம் பண்ணியாச்சு. கைது இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது. இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னு அதையும் பண்ணியிருப்பாரு. கவர்மெண்ட்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கின்னஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கு. அது ப்ராசஸிங் இருக்குது. என்ன ஸ்டேட்டஸ்ன்னு இன்னும் 1 மாதம் தெரியுமோ. 1 month 1.5 months தெரியும். அதுக்கு வந்து ஃப்ரீ ரன்னர் சார்பாக ஒரு நன்றி தெரியும். மழையில் ஒரே நாள் டெய்லி அதே வழியில் போகிறதுனால ரொம்ப தேயுது. ஒரு 6 நாள் தேயாமல் தமிழ் இல்லை தமிழ் ஒரு 2 வார்த்தை அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை பேசுங்க. தமிழ் வாங்க. சார் வாங்க முரளி. கவர் எடுத்துருங்க. கவர் எடுத்துருங்க. ஹரியை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசணும். ஏன்னா நான் வந்து ஃபுல் மராத்தன் எப்போதுமே நான் மராத்தன்னா 42 கிலோமீட்டருக்கு நான் ஓடினதில்லை. ஹரியை எல்லா ஃபுல் மராத்தன்லையும் பார்ப்பேன். அவரோட ரன்னிங் ஸ்டைலு இதெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் இந்த வெள்ளையங்கிரி பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் அது 80 வயசாக இருந்தாலும் சரி 25 வயசாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்களோட ட்ரீம் அட்லீஸ்ட் ஒரு நாளாச்சும் போய் ஏறி பார்த்துடணும் அப்படின்ட்டு. அதை மேக்ஸிமம் ஒரு மினிமமாக ரன்னிங்கே தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஹவர்ஸ்லேருந்து 16 ஹவர்ஸ் பண்ணுவாங்க. அதை 2 மணி நேரத்துக்கு கீழே பண்ணியிருக்காருன்னா முதல்ல மைண்டு வேணுங்க. ஆக்சுவலாக அல்ட்ரானாவே நான் ஜென்ரலாக சொல்கிறது என்னன்னா உடம்பு முக்கியம் இல்லை, மைண்ட் கேம் தான். அதை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சரி ஒரு டைம் பண்ணாலே நமக்கு வந்து அடுத்த நாள் தூக்கணும். ஒரு டைம் ஏறி வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 2 நாள் இல்லை 4 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனால் அந்த இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டைம் பண்ணும்போது, செகண்ட் டைம் பண்ணும்போது, தேர்ட் டைம் பண்ணும்போது அதுக்கு மேலே உடம்புல ஒன்றுமே இல்லை. அந்த பியூர் அண்ட் பியூர் மைண்டு தான். அதை வந்து அதை சாதிச்சிருக்காரு அப்படின்னா அதுவும் கோயம்புத்தூரில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து எதையாச்சும் சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஹரி. அது ஃப்ரீ ரன்னர்ஸ்லேருந்து இவ்வளோ தூரம் எல்லாமே பண்ணி ஒரு மோட்டிவேஷன் எப்போதுமே வேணும். எல்லாருமே இண்டிவிஜுவலாக என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் ஒரு மோட்டிவேஷன் பண்ணணும். அது ஃப்ரீ ரன்னர்ஸ் மூலமாக எல்லாரும் ஒருத்தர் வந்து அவரை ஊக்குவிச்சுட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எல்லாரும் ஊக்குவிக்கணுன்ற அந்த இனிஷியேஷன் வந்து நாகராஜன் தான். சூப்பருங்க. வெரி குட் வெரி குட். அருமையான விஷயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. பாபு இப்போ எல்லோரும் ஹரியை பற்றி சொன்னாங்க. அவர் என்ன பண்ணார். ஆனால் அவரோட ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவர் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4:30க்கு கிளம்பணும், வெளியே வரணும், 2 பர்சனல் ட்ரைனிங் பார்க்கணும், முடிச்சு சாப்பிட்டு இங்கிருந்து ரேஸ் கோர்ஸ்லேருந்து சாப்பிட்டு ட்ராவல் பண்ணி அங்கே போகணும். வெள்ளிங்கிரி போய் ஓடிட்டு திருப்பி சாயந்தரம் வந்து வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து திருப்பி அதே தான் வேலை. இந்த 3 மாதமும் அதே தான் வேலை. அவங்க ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஃபங்க்ஷனு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கேட்டேன். ஹரி திடீர்னு ஊரில் இருப்பார், பாலக்காட்டில் இருப்பார். எப்படின்னா போயிட்டு நைட்டாக வந்துட்டேன் நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன். கண்டிப்பாக சண்டைக்கு வருவானுங்க. ஃபேமிலியில் எல்லாருமே சண்டைக்கு வருவாங்க.